இப்போ நம்ம வந்து மட்டன் கப்பை கறி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 3/4 கிலோ மட்டனை வந்து நான் குக்கரில் 10 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். கப்பை கிழங்க வந்து 1/4 மணி நேரம் வந்து வெந்நீரில் வச்சு வேக வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சட்டியில் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். போட்டுட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் வறுத்தெடுக்கணும். இப்போ வறுத்தக்கப்புறம் இதோட இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதை வந்து வதக்கணும். தக்காளியை வந்து நல்லா கையிலே மசிச்சு சேர்த்துக்கலாம். அப்போ அதனோட டேஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏற்றி காட்டும். அதுக்காக இப்போ தக்காளியை வந்து நல்லா மசிக்கிற அளவுக்கு வதக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் அதில் நல்லா 2 ஸ்பூன் வந்து மட்டன் மசாலாவும் இல்லை குழம்பு பொடி, வீட்டில் இருக்க மசாலா குழம்பு பொடி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கணும். உங்களுக்கு சட்டியில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் மட்டன் வேக வச்ச தண்ணியை வந்து 2 டம்ளர் ஊற்றிருக்கிறேன். ஊற்றினக்கப்புறம் அதை நல்லா மசிகிற அளவுக்கு கரண்டி வச்சு அமர்த்தி விட்டோம்னா அந்த மசாலாவும் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அந்த மட்டன் தண்ணியோடு மிக்ஸ் ஆகிடும். அது கொதித்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா அதை கொதித்து வந்ததுக்கப்புறம் வேக வச்ச மட்டனை வந்து அது கூட சேர்க்க போகிறோம். இதில் வந்து எலும்பு கறியோடு சேர்த்து கறி பீஸு சேர்த்து போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதோடு வேக வச்ச கப்பக்கிழங்கு கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா அந்த தண்ணி அந்த வெங்காயம் தக்காளியோடு மிக்ஸ் ஆகி ஜெல்லாகிற வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும். இது வெந்து அப்படியே ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ அது வரைக்கும் வேக வச்சுக்கலாம். கடைசியாக தேங்காய் பூ போட்டு 2 கிளறிட்டு தேங்காய் தண்ணி ஊற்றக்கூடாது. தேங்காய் பூ போட்டால் தான் அதுக்கு வந்து டேஸ்ட் வந்து அதிகமாக தூக்கி காட்டும். ஸோ தேங்காய் பூ போட்டு 2 கிளறி தேங்காய் பூவை சிறிதளவு சேர்த்து நம்மளோட மட்டன் கப்பக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் செய்து விட தேங்க்யூ. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.